நம்ம கார்த்திக் இருந்துட்டு என்னென்னமோ நெனச்சுக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இத்தன நாளா வந்து அஞ்சலி கர்ப்பமா இருக்கா, கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. இப்போ டாக்டர் இருந்துட்டு, "இந்த குழந்தையோட அப்பன வந்து கூப்பிடுங்க" அப்படின்ற மாரி நம்ம கார்த்திக்க உள்ள கூப்ட்டு, "இந்தாப்பா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை குழந்தலாம் பொறக்கல. ஒரே ஒரு குழந்த தான் பொறந்திருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரவுன் கலர்ல இருக்கு. இங்க தொட்டில்ல போட்டு வச்சிருக்கேன் பாரு. ஆட்டு ஆட்டு. உன் குழந்தை பொறந்ததுலருந்து வந்து பார்த்தீங்கன்னா அழவே மாட்டேங்குதுப்பா" அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஒரு சரியான வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா கவர்மெண்ட் டாக்டர் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி தான் இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் கார்த்திக் திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க. "மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சில்லியா வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? அஞ்சலியோட வயித்த செக் பண்ணீங்களா இல்லையா? அவ வயித்துல குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல? ரிப்போர்ட்ட குடுங்க. நான் உடனே கொண்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணி அந்த இலக்கியாவுக்கு தண்டனை வாங்கி தரணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "நீ இலக்கியாவுக்கு தண்டனை வாங்கி தரியோ இல்லையோ, முதல்ல உன் பொண்டாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை வாங்கி தா. ஏன்னா உன் பொண்டாட்டியோட வயித்துல இருந்த குழந்தையே வந்து பார்த்தீங்கன்னா இங்க தூங்கிக்கிட்டு இருக்கு. நீ என்னடான்னா இப்படி பேசிட்டு இருக்கியே?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி சரியான அதிர்ச்சிய குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம கார்த்திக் அப்படியே திரு திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலிய நேரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு, "நான் என்னோட கார்லயே வரேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஜீப்ல இடம் இல்லன்னு சொல்லிட்டு கார்த்திக்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியா கார் எடுத்துட்டு வர வச்சுறாங்க. அவர் வர்றதுக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயி, டாக்டர் கிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு, அதாவது இந்த மாரி தான் கோர்ட்லேருந்து வந்திருக்கோம். கோர்ட் ஆர்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து குடுத்து, அஞ்சலிய வந்து செக் பண்ணணும் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போ வேற எந்த டாக்டரா இருந்தாலும் சரி, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அழகா என்ன வேணாலும் பேசி பணிய வச்சிருக்கலாம். ஆனா கவர்மெண்ட் டாக்டர் அப்படின்றதுனால, இந்த அஞ்சலியால இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரா ஹாஸ்பிட்டல் அதாவது உள்ளேயே கூட்டிட்டு போயிடுறாங்க. உள்ள கூட்டிட்டு போய் அஞ்சலிய படுக்க வச்சு வந்து செக் பண்ணும்போது தான், எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு, இப்போ அப்படியே அஞ்சலிய வந்து பார்க்குறாங்க. அஞ்சலி நீ எவ்வளோ நேரம் ஆட்டம் போடுவ? இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஆட்டம் போடுவ. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் அஞ்சலி திரு திரு திருன்னு முழிக்கிறா. "ஐயோ! அவ்வளோ தான்டா நம்மளோட சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பான சம்பவம் ஆயி போயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட வயித்துல இருந்த குழந்தைய வந்து எடுத்து தொட்டில்ல போட்டு, என்ன அஞ்சலி இது? என்ன இலக்கியம் இது? நீ சொல்றது தான் உண்மை போல இருக்கு. அஞ்சலி கர்ப்பமாவே இல்லையா?" அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதே சமயம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவளோட புருஷன கூப்பிடு, குழந்தைக்கு அப்பன கூப்பிடு அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, தொட்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நேரா அதாவது அந்த குழந்தைய அதாவது அந்த பேட வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி தொட்டில்ல போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அளவே இல்லன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் கார்த்திக்க கூப்பிட்டு, "இவ்வளவு நாளா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட கட்டிக்கிட்டு தான் உன் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உன்கிட்ட நாடகம் போட்டுருக்கா. அவ ரெட்டை குழந்தையும் இல்ல, ஒத்த குழந்தையும் இல்ல. அவ வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி சொல்லிட்டாங்க." அப்படின்ற உண்மைய சொல்லும்போது தான் கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுறாரு. அது மட்டும் இல்லாம டாக்டர் சொல்றதெல்லாம் உண்மையான்னு சொல்லி, "எதுக்காக இப்படி பண்ண? எதுக்காக என்னை ஏமாத்துன? நீ இத்தன நாளா கர்ப்பமா இருக்கன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுக்கிட்டு, இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, என் அண்ணங்கிட்டயும், என் அண்ணிக்கிட்டயும் அவ்ளோ சண்ட போட்டேன். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க?" அப்படின்ற மாரி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.